ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் கொண்டாடுற எல்லோருக்குமே மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம், பனானா தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 பனானா எடுத்துக்கோங்க, நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பனானாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. 1 இல்லை 2 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம், நான் கரும்பு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். நல்லா 2ஐயும் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக வருங்க. நல்லா கெட்டியாக வரப்போ கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மாவு கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. தண்ணியும் ஊற்றலாம், நம்ம பாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா கட் பண்ண பனானாவை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ண பனானாவை நம்ம கலக்கின மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண மாவு எடுத்து லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ரொம்ப அடிக்க வேண்டாம், ஆல்ரெடி நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். லைட்டாக மட்டும் அடித்தா போதுங்க. நல்ல மாவு மாதிரியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி மாவு மட்டும் விடுங்க. கொஞ்சம் நெய் விடுங்க. விட்டதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் அதை குக் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அதுவும் 2 மினிட்ஸ் குக்காக விடுங்க. குக் ஆனதுக்கப்புறம் சூப்பரான ஒரு பனானா தோசை ரெடி ஆயிருங்க. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குட்டீஸுங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.